ஜீ தமிழ்ல வந்து கண்டிப்பா எல்லாருமே அந்த எபிசோட் பார்த்துருப்பீங்க. இந்த கம்யூனிட்டிக்காகவும் இந்த குழந்தைங்களுக்காகவும் அட்வொகேட் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் தம்பி வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அந்த இது நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா என் தம்பிய நாங்க பஸ்ல கூட்டு போகும்போது சொல்லாம எனக்கு தெரியல, அவனே வந்து ஒன்றும் தெரியாத பையன். ஆனா அவங்க ஒண்ணு எங்களுக்கு பக்கத்துல சீட் கொடுத்துருந்துருக்கலாம். நாங்க சீட் கொடுக்கல. கொடுக்காம இருந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் ஒரு மாதிரி எங்களை பார்க்கான், அவன் எங்களை ஒரு மாதிரி தொடுறான் பிரைவேட் பஸ்ல. அப்போ கண்டக்டர் கூட வந்து நீங்க எந்தீங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த இடத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனாலே என் தம்பி வந்து வெளியே கூட்டு வர்றதுக்கு தனியா காரு அந்த மாதிரி பிடிச்சுதான் வந்து கூட்டு போற சூழ்நிலை வந்து இருக்கு. கார் பிடிச்சு கூட்டு போகணும், இல்லைன்னா பைக்ல. அப்பா இப்ப இல்ல, அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா கூட்டு போனாங்க. பட் இப்போ வந்து அப்பா இல்லைங்கிறத தாண்டி எங்களால வந்து அவனை வெளியே கூட்டு போறதுக்கே வந்து இதாதான் இருக்கு, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாதிரி குழந்தை வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பா தெரியும். அவங்க அவங்க வந்து நீங்க நார்மலா பார்க்கலங்கும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு. சோ வந்து மாற வேண்டியது இந்த மாதிரி குழந்தை வச்சிருக்கிறவங்க இல்ல, கண்டிப்பா வந்து இந்த சொசைட்டி தான் மாறணும். இனிமையாவது எல்லா குழந்தையும் வந்து ஈக்குவலா பாருங்க. ஏன்னா அந்த கஷ்டம் வந்து அந்த தம்பி அன்னைக்கு சொன்ன கஷ்டம் அங்க பட்டிருப்போம். ஸோ தயவு செஞ்சு சொசைட்டி வந்து கண்டிப்பா மாறும்.